சீக்ரெட் ஒன்று சொல்ல போகிறேன். அதுவும் காசு வர்றதுக்கு பணம் வர்றதுக்குன்னு இதுதான். ஒவ்வொரு உயிருக்குள்ளும் ஆன்மாவுக்குள்ளும் அடங்கி ஐக்கியமாக இருப்பவர் சாய்பாபா கோவிலில் லட்சுமி குபேரரா இருங்க. அதுக்குள்ளேயும் ஐயாவுக்கு வந்து ஒரு ஆர்த்தியை காட்டிட்டு வந்துடுறேன். லட்சுமி குபேரருக்கும் உகந்த கிழமையாக சொல்லப்படுவது வியாழக்கிழமை தான். இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா ஒரு அமைதி மட்டும் இல்லை, இந்த அமைதியின் மூலமாக உங்களுக்கு அக்ஷய திதி அன்னைக்கு யாரெல்லாம் குபேரனை வழிபாடு செய்கிறீர்களோ அதனாலதான் அக்ஷய திதி அன்னைக்கு நீங்க நகை வாங்கினா சேரும், அக்ஷய திதி அன்னைக்கு நீங்க காசு கொடுத்தா காசு பெருகும். உலகெங்கும் உள்ள ஆன்மீக சொந்தங்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். என்னடா பூசா மேடம் எங்கேயோ நிற்கிறாங்க அப்படின்னா, திடீர்னு நங்கநல்லூர் ராஜராஜேஸ்வரி பார்க்கணும் போல இருந்தது. சரி ஓகே அப்படின்னு இப்படி இந்த பக்கமாக வந்தேன்னா, தில்லை நகர் கங்கா ஸ்ட்ரீட் நங்கநல்லூரில் இருக்கக்கூடிய 24வது தெருவில் கிராஸ் பண்ணும்போது ஒருத்தர் வா வா வான்னு கூப்பிட்டே இருந்தார். யாருன்னு பார்த்தா நம்ம தலைவர். வா வா போய் பார்க்கலாம், அப்படியே மக்களுக்கும் காட்டலாம். வேறு ஷூட்டிங் போனேன், சரி கூட இருக்காங்களே வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். பாபாவை காட்டலாம்னு நினச்சி தான் ஷூட் எடுத்தோம். ஆனால் இங்கே தான் ஒரு பெரிய சர்ப்ரைஸு உள்ளே ஒளிஞ்சிருக்கு. வாங்க கொஞ்சம் கொஞ்சமாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பாபாவை பார்த்துட்டு வந்துடலாம். அழகாக அவருடைய சத்தத்தின் மூலமாக வா 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 அப்படின்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. நான் சொன்னேன்ல ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு, நானே செம்ம சர்ப்ரைஸ் ஆகிட்டேன். இன்றைக்கி என்னுடைய மக்களுக்கு காட்டியே ஆகணும் அப்படின்னு தான் இந்த வீடியோவே எடுக்க சொன்னேன். வாங்க போய் பார்க்கலாம். நீங்களும் ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. சாய்பாபா கோவிலில் அப்படி என்னடா சர்ப்ரைஸ் இருக்க போகுது? என்ன வழக்கம் போல் அன்னதானம் போடுறாங்களா மேடம், இல்லை ஏதாவது கனவுல சாய்பு வந்து சொல்லி வந்து இது எடுத்தோமா, அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயமா, இல்லை இங்கே நிறையா அதிசயம்லாம் நடந்துச்சு அப்படின்ற மாதிரியான விஷயமா அப்படின்னா, நோ வே. பணம் என்னது சாய்பாபா கோவிலில் போனால் பணமா? எஸ், பணம் காசு துட்டு மணி வர்றதுக்கு ஒரு சூப்பரான இடம் இங்கே இருக்குது. இது வரைக்கும் எந்த சாய்பாபா கோவில்லையும் நான் பார்க்காத, எனக்கு தெரியாத, கண்டுராத ஒரு விஷயங்கள். ஆனால் அந்த இடத்துக்கு போனால் நகர முடியல, அப்படி ஒரு வைப்ரேஷன். இந்த வீடியோவை யாரெல்லாம் பார்க்குறீங்களோ புண்ணியம் பண்ணியிருந்தால் மட்டும்தான் பார்க்க முடியும் அப்படின்றத நான் இந்த இடத்துல இருந்து அடித்து சொல்லுவேன். அந்த அளவுக்கான சூப்பரான ஒரு வைப்ரேஷனோட, அதுவும் இந்த அக்ஷய திருதிக்கு உங்களுக்கான ஸ்பெஷலான ஒரு விஷயத்தை வீட்டில் உட்கார்ந்தபடியே நீங்கள் உங்களுக்கான செல்வ செழிப்பை உருவாக்கி கொள்வதற்கான சூப்பரான சூட்சமத்தை சொல்ல போகிறேன். வாங்க பார்க்கலாம். நான் சொன்னேன்ல ஒரு சீக்ரெட் ஒன்று சொல்ல போகிறேன். அதுவும் காசு வர்றதுக்கு பணம் வர்றதுக்குன்னு இதுதான். அட என்ன மேம் திரும்ப சாய்பாபாவை கட்டி காசு வரும் பணம் வரும்னு சொல்கிறீங்களா அப்படின்னா, இதுதான். எப்பயுமே சித்தர்களும் முனிவர்களும் ஞானிகளும் உலகப்பற்ற திறந்தாங்க அப்படின்லாம் சொல்கிறதுக்கு முன்னாடி சாய் அப்படின்னு வந்துட்டாலே நீங்கள் உணர்ந்திருப்பீங்க, நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஒவ்வொரு உயிருக்குள்ளும் ஆன்மாவுக்குள்ளும் அடங்கி ஐக்கியமாக இருப்பவர் தான் சாய்நாதர். அது சாய உணர்வங்க எல்லாருக்கும் தெரியும், இன்க்ளூடிங் மீ. அப்படிப்பட்ட இந்த சாய்நாதர் என்ன கொடுப்பாரு அப்படின்னா எல்லாவற்றையும் கொடுப்பார். ஏன்னா நிறைய இந்த கோவிலில் வந்து தீராத வினைகள் எல்லாம் தீர்ந்திருக்கு. நோய் தீர்க்கும் மருத்துவராக இந்த சாய்பாபா இருக்கார், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் சீக்கிரட்டாக ஒரு இடத்துல உட்காந்து ஒரு விஷயம் இந்த சாய்பாபா கோயில் நடந்துட்டுருக்கு, அதைத்தான் உங்களுக்கு காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்தேன். அப்படியே வாங்க. ஒரு பார்த்துருக்கீங்களா, பழையப்படுத்தலாம் ஒரு பெட்டி இருக்கும், அதை அப்படி திறந்தோடனே அப்படியே உள்ளே பார்த்தீங்கன்னா அப்படியே புதையெல்லாம் தெரியும்ல. முன்னாடி ஒரு இரும்பு பெட்டி இருக்கும், அதில் ஏதாவது ஒரு படம் இருக்கும், சுவிட்ச் அமுக்குவாங்க, அப்படியே திறந்தோடனே உள்ளே அப்படியே தங்கம் வைரம் வெள்ளி அப்படியே கொட்டி ஒரு புதையல் தெரியும்ல. அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை தான் இப்போ காட்ட போகிறேன். வந்து பாருங்கள். தெரியுறாரு அவர் டொண்டோட நான் சொன்னேன்ல, நம்பால் தான் லட்சுமி குபேரர். சாய்பாபா கோவிலில் லட்சுமி குபேரரா இருங்க. அதுக்குள்ளேயும் ஐயாவுக்கு வந்து ஒரு ஆர்த்தியை காட்டிட்டு வந்துடுறேன். ஓகே, இந்த வீடியோவை பார்க்குற எல்லாத்துக்கும் நிறைய செல்வத்தையும் நிறைய தனத்தையும் எனக்கும் சேர்த்து நிறைய கொடுக்கட்டும். இந்தாங்க உங்களுக்கும். எப்பயுமே சாய்பாபா கோவிலில் என்னென்னமோ பார்த்துருப்போம், ஆனால் இந்த கோவிலை நான் பிரமித்து வியந்து பார்த்த, அதுவும் பயங்கரமாக ஒரு வைப்ரேஷன் இருக்கக்கூடிய ஒரு இடமா ஃபீல் பண்ண இடம் இந்த இடம் தான். அதுதான் உங்களுக்கு காட்டணும்னு தோணுச்சு, உடனே வந்து கூட்டிகிட்டு வந்துட்டேன். லட்சுமி குபேரரோடு இருக்கக்கூடிய இந்த ஒரு தலம். இயல்பாகவே நம்மளுக்கு குபேரர்னா யாருன்னு தெரியும், அவர் தான் எச்சன்களுடைய ஒரு தலைவன். சாய்பாபா கோவிலில் குபேரனா அப்படின்னாலே அப்போ இந்த சாய்பாபா எவ்வளவு செல்வத்தை கொடுக்கக்கூடிய சாய்பாபாவை இருப்பார் நீங்களே பார்த்துக்கொடுங்க. ஏன்னா ஒரு கோவிலில் ஒரு சிலை நியமனம் ஆகுது அப்படின்றது நீங்களும் நானும் எடுக்கிற முடிவு இல்லைங்க. அவன் நினைக்கணும், அதற்கான இடம் அமையணும். அதை தாண்டியும் அந்த இடத்துல அந்த சிலை உயிர்ப்புள்ளதாக இருக்கணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ உயிர்ப்பாக எவ்வளோ அழகாக அந்த லக்ஷ்மி மேலே இருந்து அவள் அருள்வாளிக்க அந்த குபேரன் அப்படியே அழகாக சிரிச்சுக்கிட்டு என்னை பார்க்குறோம் எல்லாருக்கும்
இந்தா இந்தா நான் கொடுக்க ரெடி அப்படின்ற மாதிரி புன்முறுவலோடு அமர்ந்திருக்கிறார். பார்த்தோன்னே எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதுவும் இந்த அக்ஷய திருதி அன்னைக்கு உங்களுக்கு இந்த வீடியோவை காட்டுறதுல எனக்கு ஒரு மட்டற்ற மகிழ்ச்சி. எல்லாருக்கும் எல்லா வளமும் எல்லா செல்வமும் இந்த பார்க்குற நேரத்துலேருந்து நிறையா வரட்டும் ஆத்மார்த்தமாக இந்த இடத்துல உட்காந்து நான் வேண்டிக்கிறேன். ஏன்னா எப்பயுமே நம்மளுடைய மகிழ்வையும் நம்மளுடைய சந்தோஷத்தையும் அடுத்தவர்களுக்கு பகிரும்போது தான் அது இருமடங்கு ஆகும் அப்படின்றது தான் உண்மை இல்லையா? உங்களுக்கே தெரியும், நான் எந்த இதுக்காண்டி ப்ரொமோஷனுக்காண்டி எங்கேயும் போகிறதில்ல, எதுவும் நம்மளுக்கு தேவையும் இல்லை. உங்களுக்கு மேலே ஏதாவது ப்ரொமோஷன் எனக்கு வேணுமா என்ன? எதுவுமே வேண்டாம். போனே நல்லா இருந்தது, இந்த இடத்தோட வைப் அவ்வளோதான் இருந்தது. யாருக்குமே தெரியாத இந்த கோவிலை உங்களுக்கு அறிமுகப்படுத்தி இங்கே இருக்கக்கூடிய லட்சுமி குபேரருடைய எனர்ஜி, ஏன்னா சென்னையில் இருக்கிற யாராக இருந்தாலும் சரி, இல்லை வேறு ஊரில் இருக்கிற யாராக இருந்தாலும் சரி, இப்போ சென்னைக்காரங்களே என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா குபேர கோயிலுக்கு போகணுன்னா சென்னைக்கு மிக அருகில் நான் செங்கல்பட்டெல்லாம் தாண்டி போகணும், என்னால் அதெல்லாம் முடியாது. ஸோ ஏதாவது ஒரு கோவில் இருக்குமான்னு பார்த்தா கூட தனி சன்னதியாக இல்லை, தனியாக ஒரு பூஜை இல்லை, ஒரு நல்ல ஒரு வைப் இல்லை, ஏதோ ஒரு இடத்துல உட்காந்துருக்காரு ஒரே கூட்டம் அப்படின்ற மாதிரியான அமைப்பாக இருக்கும். அதெல்லாம் தாண்டியும் இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா ஒரு அமைதி மட்டும் இல்லை, இந்த அமைதியின் மூலமாக உங்களுக்கு அல்டிமேட்டான பணவரவும் சேர்ந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகளை இந்த லட்சுமி குபேரர் தலம் தர காத்திருக்கிறது. அதுவும் இந்த அக்ஷய திதி அன்னைக்கு இந்த வீடியோ உங்கள் கண்ணில் படுது அப்படின்னா நிஜமாகவே நீங்கள் புண்ணியம் செய்தவர்கள் தான், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா குபேரர் அப்படின்னு சொன்னாலே இது எனக்கு ரொம்ப திரும்ப திரும்ப கனெக்ட் பண்ணி பார்த்துரு, அது எப்படிரா பாபா கோவிலுக்குள்ளே ஒரு குபேரர் வந்தார் அப்படின்னா, பாபாவுக்கும் உகந்த கிழமை என்பது வியாழக்கிழமை, லக்ஷ்மி குபேரருக்கும் உகந்த கிழமையாக சொல்லப்படுவது வியாழக்கிழமை தான். அப்போ வியாழக்கிழமை இரவு, இன்னும் சொல்லப்போனால் சாயங்காலம் கரெக்டாக 5:30 மணிலேருந்து 6 மணி நேரம் என்பது குபேரரை நாம் கொண்டாடக்கூடிய ஒரு நேரமாக கருதப்படுகிறது, வகுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா ஒவ்வொரு எச்சர்களுக்கும் ஒவ்வொரு நேரம். இவர் தான் எச்சர்களுடைய தலைவர். யாருங்க அந்த எச்சர்கள் என்னமோ சொல்கிறீங்க அப்படின்னா, கேட்டதை கேட்டபடி கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு காவலாளிகள். கஜானாவை அப்படியே வச்சுக்கிட்டு கேட்டோன்னே ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொன்றா கொடுக்கக்கூடிய காவலர்கள் யாருன்னா இந்த எச்சர்கள். அவர்களுடைய தலைவனாக இருக்கக்கூடிய ஆள் யாருன்னா அவர் தான் குபேரர், நவநிதிக்கு இறைவன். இந்த அக்ஷய திதி அன்னைக்கு தான் குபேரனுக்கு நவநிதி கிடைத்ததாம் புராணம் சொல்லுது. அக்ஷய திதி அன்னைக்கு நிறைய புராண கதைகள் சொல்லப்பட்டிருக்கு. நானும் அக்ஷய திதி வீடியோவில் சொல்லியிருக்கேன், அதை பண்ணுங்க இதை பண்ணுங்க. அதை தாண்டியும் அக்ஷய திருதியை அப்படின்ற அந்த நாளில் என்னென்னலாம் வந்துச்சு நம்ம ஒரு லிஸ்ட் எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கெலாம் ஒரு நாள் பத்தாது. அந்த அளவுக்கு இந்த நாளை செலக்ட் பண்ணி ஒவ்வொன்றா ஒவ்வொரு யுகத்திலும் கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். அப்படித்தான் இந்த லக்ஷ்மி குபேரனுக்கு லக்ஷ்மியோடு சேர்ந்து அருள் பாவிக்கக்கூடிய தன்மையை மகாவிஷ்ணு கொடுத்ததாக கருதப்படுகிறது. ஓகே, இப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மட்டும் ஒரு க்ளூ கொடுக்குறேன். நம்ம லக்ஷ்மியை யாராக சொல்லுவோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட்டு சுக்கிரனாக சொல்லுவோம். ஸ்ரீமன் நாராயணன் தான் சூரியனுக்கு அங்கமாக வைக்கிறார், நம்மளுக்கு எல்லாம் தெரியும். குபேரர் அப்படின்னு வரும்போதே அவர் சந்திரகாரகத்துக்குள் அமர்ந்து விடுவார். அப்போ அக்ஷய திதி அன்னைக்கு யாரெல்லாம் குபேரனை வழிபாடு செய்கிறீர்களோ, அதனால தான் அக்ஷய திதி அன்னைக்கு நீங்கள் நகை வாங்கினா சேரும், அக்ஷய திதி அன்னைக்கு நீங்கள் காசு கொடுத்தா காசு பெருகும், அக்ஷய திதி அன்னைக்கு நீங்கள் குபேர வழிபாடு பண்ணால் உங்களுக்கு நவநிதிக்கும் இறைவனாய் நீங்கள் மலரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய முன்னோர்கள் ஒரு நியதியை வகுத்தார்கள். அந்தபடி எங்கேயோ நீங்கள் போய் இல்லாமல் இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த குபேரர் உங்களுக்கான நவநிதியும் கையில் வைத்து கொண்டு தயாராக இருக்கார். அந்த புன்முறுவல் பார்க்கும்போதே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குங்க. வந்துட்டியா என்னை பார்க்க, இந்தா வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிற மாதிரி, கெட் ரெடி கோ, வாங்கிட்டு போயிட்டே இரு அப்படின்ற மாதிரி இருக்கார் இந்த குபேரர். அழகாக அம்பிகையோட கையில் பார்த்தீங்கன்னா அப்படியே தாமரைப்பூ ஜொலிக்கு அப்படி ஒரு அழகான ஒரு அமைப்பு. சிலைகள் இருக்குங்க, ஆனால் உயிர்ப்போடு இழக்கிறது அப்படின்றது ரொம்ப அபூர்வம். சில சிலைகள் தான் நம்ம உணர முடியும். அப்போ மாதிரி நான் இப்போ சொல்லும்போது உங்களுக்கு அது மிகைப்படுத்தலாம் தெரியும். இந்த இடத்துல உட்காந்து நான் அப்படியே சிலிர்த்து போய் சில விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். மறக்காமல் நங்கநல்லூரில் இருக்கக்கூடிய இந்த லக்ஷ்மி குபேரர் அமைந்திருக்கக்கூடிய இந்த பாபா தியான கூடத்திற்கு வந்து பாருங்கள். ஒரு பக்கம் ஆன்மீக அமைதியும் ஒரு பக்கம் அளவற்ற செல்வமும் உங்களை நோக்கி வருவதை நீங்களே உணர்வீர்கள். நிறைய இங்கே ஹோமம் பண்ணுறாங்க, நிறைய லட்சுமி நரசிம்மருக்கான வழிபாட்டு பண்ணுறாங்க. அந்த பக்கம் நோய் தீர்க்கிற இடமாகவும் இந்த பக்கம் பணம் கொடுக்கக்கூடிய இடமாகவும் இருக்குது. நான் வியந்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, எப்பயுமே நான் சொல்லுவேன், எல்லாமே கிரகத்தின் ஆளுமே. இந்த 6ஆம் இடம் அப்படின்றது தான் குணரோக சத்ருங்க, நம்மளுக்கு எல்லாம் தெரியும். அந்த 7ஆம் இடம் இருக்குது பார்த்தீங்களா, அதுதாங்க சுக்கிரனோட வீடு, பணத்தை கொடுக்கறது. அப்படி பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் இருக்கக்கூடிய பாபா உள்ளே உட்காந்து வரக்கூடிய எல்லாருடைய நோய்களை தீர்க்கக்கூடிய நோய் காவலனாக, நோய் மருத்துவனாக இருக்கிறார். அப்படியே அவருக்கு பின்பக்கம் இருக்கக்கூடிய இந்த அவருடைய அம்சம் புரிஞ்ச லட்சுமி குபேரர் பணத்தை வாரி வழங்கக்கூடிய 7ஆம் இடத்தை இயக்கக்கூடிய அழகாக இருக்கார். இங்கே வந்துட்டு போய் நிறைய பேர் கல்யாணம் நடந்திருக்காங்க. கேட்க நிறைய பிரமிப்பாக இருக்குது. இன்னும் நிறையா வரக்கூடிய காலங்களில் நான் இப்போது உங்களுக்கு காட்டணுமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் எனக்காக ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி நானே கேட்டு இந்த பர்மிஷன் வாங்கி இப்போ உங்களுக்கு கொடுக்குறேன்.
ஆனால் இந்த இடத்துல அக்ஷய திதி அன்னைக்கு பயங்கரமாக கொடி கட்டுமா. அதே மாதிரி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இங்கு வந்து ஹோமம் நடக்கிறது. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடந்திருக்கிறது. நிறைய பேருக்கு பணம் அப்படின்ற பிரச்சனையிலேருந்து, எக்ஸ்பெஷலி யாரெல்லாம் கடன் வாங்கி தவித்து கொண்டிருக்கிறார்களோ அந்த கடன்லேருந்து எண்ணி 20 நாள் 21 நாளில் நிவர்த்தி அடைந்தவர்கள் இந்த கோயிலுக்கு வந்தவர்களுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. நிறைய விஷயம் இருக்குது. இன்னும் வரக்கூடிய எபிசோடில் அவர்களுடைய வாக்குமூலத்தையும் நீங்கள் கேட்டு பாருங்கள். ஒரு முறை இந்த கோயிலை வந்து தரிசனம் செய்து விட்டு பாருங்கள். வாழ்நாளுக்கும் தலைமுறைக்கும் உங்களுக்கான செல்வத்தை தங்கு தடையின்றி வழங்குவதற்கு இந்த குபேரரும் அவருடைய மனைவியும் மேலிருந்து அவர்களை அருள்பாவனை நம்மளையும் சேர்த்து அருள்பாவனை செய்யக்கூடிய அந்த லட்சுமி தாயாரும் உங்களுக்கு அருள்வார். நன்றி.